அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வாழ்வு தரும் உணவு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 40 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பல்லாயிரம் மக்களுக்கு இயேசு அப்பம் பகிர்ந்து உணவளித்தார். உண்டு மகிழ்ந்த மக்கள் இயேசுவை அரசராக்க பார்த்தனர். ஆனால் இயேசு அதற்கு இசையவில்லை. மக்கள் இயேசுவை விட்டபாடில்லை. அவர்கள் அவரை தேடி கண்டுபிடித்தனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்கிறார். எனினும் அவர்கள் உடல் உணவான அப்பங்களுக்காக உழைக்கக்கூடாது, மாறாக அவர்கள் நிலை வாழ்வுதர அழியாத உணவுக்காக உழைக்க வேண்டும் என்கிறார். அவ்வுணவை தாம் மானிட மகன் அவர்களுக்கு கொடுக்க போவதாக இயேசு வாக்களிக்கிறார். இவ்வுணவு பற்றிய கீழ்வரும் பகுதி பேசுகிறது. யூதர்களின் ஒரு தவறான கருத்தை திருத்துவதும் இயேசு நோக்கம். அவர்கள் மோசேயே அவர்களுக்கு வானிலிருந்து உணவு அளித்ததாக நம்பினர். அது தவறு. வானிலிருந்து உணவளித்தவர் கடவுளாம் தந்தையே. அவ்வுணவை அவர் தொடர்ந்து அளிக்கிறார். இயேசு வழியாக அவர் அவ்வுணவை அளித்து கொண்டே இருக்கிறார். வானிலிருந்து அருளப்பட்ட இவ்வுணவு பற்றியே இப்பகுதி முழுவதும் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்கிற வார்த்தை யோவான் நற்செய்தியில் ஏன் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற மிக சிறந்த இறைவார்த்தை என்றால் அது மிக ஆகாது. உணவு வாழ்வை கொடுக்கிறது. உணவு இல்லாமல் வாழ்வு இல்லை. வாழ்வு என்றால் என்ன? இங்கே வாழ்வு என்று சொல்லப்படுவது இந்த உலகத்தில் நம்முடைய இருப்பை மட்டும் சொல்வதல்ல, அதைவிட மேலானதை சொல்கிறது. அது என்ன மேலான வாழ்வு? மேலான வாழ்வு என்பது கடவுளோடு வாழக்கூடிய நெருங்கிய வாழ்வு. இத்தகைய ஒரு வாழ்வு இயேசுவின் உதவியால் மட்டும் நாம் வாழ முடியும். இயேசுவின் உதவி இல்லாமல் இத்தகைய ஒரு பாக்கியத்தை எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இயேசு தான் உயிருள்ள வாழ்வு தரும் உணவு. நிலையான கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய வாழ்வை தருகிறது. இயேசு தயாராக இருக்கிறார். ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த இந்த வாழ்வை தரத்தான் இயேசு இந்த உலகிற்கு மனிதனாக அவதரித்தார். இங்கே இயேசு யோவான் 10:10 சொல்லுகிற, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். வார்த்தைகள் நினைவு கூறத்தக்கது. இயேசு நமக்கு வாழ்வு தருவதற்காக, அதை நிறைவாக பெறுவதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். அத்தகைய வாழ்வை பெறக்கூடிய ஆவல் நமக்கு வேண்டும். இயேசு அத்தகைய வாழ்வை தர தயாராக இருந்தாலும் அந்த மேலான வாழ்வை பெற்றுக்கொள்ள நமது சிந்தனைகள் எண்ணங்களை கூர்மையாக்கி அதை பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரிக்க வேண்டும். இறைவனுடைய அருளை ஆற்றலை பெற்றுக்கொள்ள நம்மிடம் எந்த அளவுக்கு ஆவல் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நாம் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசு முழுமையாக இருக்கிறார். அந்த முழுமையை நாம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவலுடன் இருக்கிறோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். வாழ்வு தரும் உணவாகிய கிறிஸ்துவை நல்ல தயாரிப்போடு ஏற்றுக்கொள்கின்றேனா? நான் இறை திருவுளத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா? இயேசுவோடு நான் நெருக்கமான உறவு கொண்டு வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் வாழ்வு தரும் உணவாகிய கிறிஸ்துவை நல்ல தயாரிப்போடு ஏற்றுக்கொள்ளவும், ஒவ்வொரு நாள் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழவும், இயேசுவோடு நாங்கள் நெருக்கமான உறவு கொண்டு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.